வணக்கம். நான் புதுக்குடியினுடைய பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன். இந்த காலையில் எங்களுடைய இந்த வணக்கம் உறவுகளே. நான் இப்போ நிற்கிற இடம் வந்து குமாரசாமிபுரம் ரோட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தேராவில் துயிலுமலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. வாங்க அந்த நிலவரத்தை பார்ப்போம். இதில் வந்து பிரதேச தவிசாளரும் வந்து நிற்கிறார். அவருடைய ஒரு பேட்டி ஒன்று காணுவோம். கிட்ட பார்த்தீங்கன்னா வேணுங்க ஐயா ஒரு நடந்து வாழ அரைவாசி ரொம்ப முக்கால்வாசி இந்த ஆகுது இருந்தாலுங்க இந்த கவலை காற்று கூட மறக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல பாயக்கில் இதில் வந்து மண்மூடி அடிச்சிருக்கணும். இந்த மண்மூடையும் வந்து மேலால் பாயுது. இப்போ தண்ணி அதிகமாகிட்டுது, அதிகமான வெள்ளப்பெருக்கு ஆகிட்டுது. ஐயா இடுப்பு மட்டத்துக்கு மேலே தண்ணி இருக்கு ஐயா. வணக்கம். நான் புதுக்குடியினுடைய பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன். இந்த காலையில் எங்களுடைய இந்த கனமழை பெய்து இந்த A35 வீதியில் தொடர்ச்சியாக பெய்து வருவதால் இந்த பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த போக்குவரத்துக்கு தண்ணி வந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால போக்குவரத்துக்கு இடத்துக்கு சிரமங்கள் இருக்கின்றது. காலையில் கூட எங்களுடைய இராணுவத்தினரும் வந்து இந்த பணிகளை மீட்பு பணிகள் நினைச்சிருந்தார்கள். இவ்வாறான உதவிகளை அதே நேரம் எங்களுடைய கிறிஸ்தவ இளைஞர்களும் இந்த உன்னதமான பணிகளில் நினைவுகிறோம். அவர்களுக்கும் நன்மைகளை இந்த வேளையிலே நாங்கள் கூற வேண்டும். உண்மையில் ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது எங்களுடைய இளைஞர்கள் தன்னிச்சையாகவே தாங்களாகவே முன்வந்து இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கனமழையானது தொடர்ச்சியாக தொடர்ந்து பெய்யுமா இருந்தால் இந்த பாதையானது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும். தொடர்ச்சியாக இது போக்குவரத்து செய்ய முடியாது. மாற்று வழியை தான் இந்த மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்த இடத்துல நான் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. அப்படிங்க இது வந்து தேராவை தொழில்முலத்துக்கு போகிற பாதை. தேராவை தொழில்முலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதாவது குமாரசாமிபுரம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வீடு காலையில் அப்படி தண்ணி வாங்கிட்டு வரும். பதினேதாலும் இந்த கேட்டுகள் இந்த தாரங்கள் எல்லாம் மடியில் வேற முடியாது. நடந்து போகிறவங்க தண்ணிக்குள்ளே இழுக்கு வாங்க தண்ணி எவ்வளோ மாற்றி மீன் பிடிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு கடை கையில் எடுக்கிற நல்லதான் போல. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டு கடையை மூடி பாயுது. செருப்பை வந்து கவர்மெண்ட் கையில் எடுத்துட்டாரு. கிட்ட பார்த்தீங்கன்னா வேணுங்க ஐயா ஒரு நடந்து வாழ அரைவாசி ரொம்ப முக்கால்வாசி இந்த ஆகுது இருந்தாலுங்க இந்த கவலை காற்று கூட மறக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல பாயக்கில் இதில் வந்து மண்மூடி அடிச்சிருக்கணும். அந்த மண்மூடையும் வந்து மேலால் பாயுது. இப்போ தண்ணி அதிகமாகிட்டுது, அதிகமான வெள்ளப்பெருக்கு ஆகிட்டுது. ஐயா இடுப்பு மட்டத்துக்கு மேலே தண்ணி இருக்கு ஐயா.